ஜெயில்ல இருந்துட்டே ஒருத்தர் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டி போடுறாரு. அது மட்டும் இல்லாம நடமாடும் நகைக்கடைன்னு சொல்ற இவர்கிட்ட கோல்டு மட்டுமே 11 கிலோ இருக்கு. அது யாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எலெக்ஷன் டேட் கிட்ட வர வர அதை சுத்தி நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களும் மக்கள் கிட்ட கவனம் பெறுது. அதுலயும் வேட்புமனு தாக்கல் பண்ண டெட் பாடி மாதிரி ஊர்வலம் வருது, சில்லறையை கொண்டு வந்து டெபாசிட் பண்றது, மாட்டு வண்டியில வருதுன்னு மக்கள் கிட்ட அட்டென்ஷன் கிரியேட் பண்ண நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி இப்போ நடந்த ஒரு விஷயம் மக்கள் கிட்ட கவனத்தை பெற்றிருக்கு. சென்னையில புழல் ஜெயில இருக்க ஹரிநாடார் திருநெல்வேலி ஆலங்குளம் பகுதியில சுயேட்சையா போட்டி போடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இவர் பேரை சொல்றதை விட நடமாடும் நகைக்கடை மாதிரி நகை போட்டிருக்காருன்னு சொன்னாலே போதும், இவரை எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். அந்த அளவுக்கு நகையை போட்டு மக்களை கவனிக்க வச்சவர் தான் இந்த ஹரிநாடார். இந்த ஹரிநாடார் யாரு, ஏன் ஜெயில இப்ப இருக்காருன்னு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் போட்டிருக்க நகையை வச்சு தான் இவரை எல்லாருக்கும் அடையாளமே தெரியும். ஸோ இவ்வளோ நகை போட்டிருக்காருன்னா இவர் பரம்பரை பணக்காரரா இருப்பாரோ அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல. திருநெல்வேலியில ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்தவர் தான் இந்த ஹரிநாடார். இவரோட முழு பேரு ஹரி கோபால கிருஷ்ணன். வெறும் 10th வரைக்கும் படிச்ச ஹரிக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த தங்க நகை மேல ரொம்ப ஆசையா, அதே மாதிரி லாங் ஹேர் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அந்த டைம்ல தங்க விலை ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கறனால வேற வழி இல்லாம முடிய மட்டும் லாங்கா வளர்த்திருக்காரு. தென் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல நிறைய லாபம் கிடைக்கவே சினிமா ப்ரொடியூசருக்கே ஃபினான்ஸ் பண்ற அளவுக்கு வளர்றாரு. 2019 நாங்குநேரி எலெக்ஷன்ல முதலா ஆறுமுக பாண்டியன் அப்படிங்கிற ராக்கெட் ராஜாவோட பனங்காட்டு படை அப்படிங்கிற கட்சி சார்பா போட்டி போட்டு அந்த எலெக்ஷன்ல தோக்குறாங்க. அப்புறம் 2021ல அதே கட்சி சார்பா ஆலங்குளம் தொகுதியில போட்டி போட்டு ஹெலிகாப்டர்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணி மக்கள் கவனத்தை அவங்க பக்கமா திருப்பி அந்த எலெக்ஷன்ல 37,632 ஓட்டு வாங்குறாங்க அந்த பனங்காட்டு படை கட்சி. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த 2 நாள்ல ஒரு மோசடி வழக்குல கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போறாரு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகான்னு மொத்தம் 3 ஸ்டேட்லயும் கிரிமினல் கேஸ் உட்பட 24 கேஸ் இருக்கு ஹரிநாடார் மேல. கர்நாடகால வெங்கடராமன் அப்படின்றவர்கிட்ட 360 கோடி கடன் வாங்கி தரேன்னு சொல்லி, ஆனா அதுக்கு முன்னாடியே கமிஷன் 7 கோடியே 20 லட்சம் வேணும் அப்படின்னு அந்த அமௌண்ட்டை வாங்கி மோசடி பண்ணியிருக்காரு. அப்புறம் குஜராத்ல இருக்க ஒருத்தருக்கு 100 கோடி கடன் வாங்கி தரதா சொல்லி 1.5 கோடி வாங்கி அதையும் மோசடி பண்ணியிருக்காரு. இப்படி 24 கேஸ் ஹரிநாடார் மேல இருக்கு. ஒரு மோசடி வழக்குல அரெஸ்ட் ஆகி இப்போ சென்னை புழல் ஜெயில விசாரணை கைதியா இருக்க ஹரிநாடார் திருநெல்வேலி ஆலங்குளம் தொகுதியில சுயேட்சையா போட்டி போட ஜெயில் அதிகாரி முன்னாடி உறுதிமொழி எடுத்து முகவர் மூலமா ஆலங்குளம் பகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல அவர் மென்ஷன் பண்ணியிருக்க அவரோட சொத்து விவரம் தான் மக்கள் மத்தியில பேசு பொருளா இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா, ஹரிநாடார் பேர்ல அசையும் சொத்து 26 கோடியும் அசையா சொத்து 12 லட்சமும் தங்க நகை 11 கிலோ 650 கிராம், அதாவது 1,76,84,150 ரூபாய் மதிப்புள்ள கோல்டும் 2,50,000 ரூபாய் ரொக்கமாவும் 45 லட்சம் மதிப்புள்ள ஃபார்ச்சூனர் கார், 29 லட்சம் மதிப்புள்ள இன்னோவா கிறிஸ்டா, 15 லட்சம் மதிப்புள்ள டெம்போ டிராவலர், 9 லட்சம் மதிப்புள்ள மஹிந்திரா எஸ்யூவி, 4 லட்சம் மதிப்புள்ள டாடா சஃபாரி, 7 லட்சம் மதிப்புள்ள பொலேரோவும் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2020-21ல ஹரிநாடாரோட ஆண்டு வருமானம் 1.5 கோடின்னும் அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிறதுனால வருமானம் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் போட்டி போடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆல்ரெடி போட்டி போட்ட ஆலங்குளம் தொகுதியில் பனங்காட்டு படை சப்போர்ட் இருந்ததுனால 37,632 ஓட்டு வாங்கி இருந்த ஹரிநாடாருக்கு இப்போ அந்த சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் ஆறுமுக பாண்டியன் அப்படிங்கிற ராக்கெட் ராஜா தனியாகவே போட்டி போடுறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த ஏடிஎம்கேவை சேர்ந்த மனோஜ் பாண்டியன் இப்போ டிஎம்கே சார்பா போட்டி போடுறாங்க. ஸோ இதனால அந்த தொகுதியில மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறதுனே தெரியாம குழம்பி போய் இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் மோசடி வழக்குல ஜெயிலுக்கு போனாலும் எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசை அவரை விட்டு போகலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எம்ஜிஆர் படுத்துட்டே சிஎம் ஆன மாதிரி நம்மளும் உள்ள இருந்துட்டே எம்எல்ஏ ஆகிடலாம்னு நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றாரோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.